ஒரு பக்கம் இருக்காங்க பனியனுக்கு பேர் போன ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ், மறுபக்கம் ஸ்டீலுக்கு பேர் போன SKM சேலம் ஸ்பார்டன்ஸ். இந்த போட்டி நம்பர் 20 இந்தியா சிமெண்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட், சங்கர் நகர். என்ன ஷாட்! டர்னுக்காக ஆடுற பால வரவிட்டு அடிச்சார் அமித் சாத்விக். போன மேட்ச் ஒரு பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ் விளையாடினாரு தன்னோட டீமுக்காக. விளையாடணும் அடிச்சிருக்காருங்க. அந்த ஆங்கிள் மாத்தி போட முயற்சி பண்ணார். அரவுண்ட் தி விக்கெட் வந்து அகைன்ஸ்ட். அப்ப ஃபேண்டாஸ்டிக் குயின்ஸ்க்கு அதான் ஸ்ட்ராட்டஜி. இப்ப பலார் அடிக்க ட்ரை பண்ணிருக்காரு. ஷெரான் பிளை சூப்பர் 6 யானை பலம் கொண்டு அடிச்சிருக்காரு. இன்னைக்கு ரஹேஜா டவர் கட்ட போறாரு. இது சரியான ஷாட்டுங்க. இன்ஃபேக்ட் அவருடைய பேட்டிங் மேல கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்காரு. ஏன்னா ஒரு லாங் ஆன் வச்சுதான் செல்வகுமரன் கொஞ்சம் ஏர் கொடுக்கறாரு, சேலஞ்ச் பண்ணாரு. பட் அந்த டிஸ்டன்ஸ் பாருங்க, பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் துஷார் ரஹேஜாக்கு. இன்னொரு பவுண்டரி. ஸ்ரீராம் 4 ஓட தான் இந்த ஓவர் முடியுது. சூப்பர் ஷாட், ஒரு அரை அரைஞ்சாரு. 25க்கு 0 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. எங்க இவருக்கும் இங்கே ஃபீட் பண்றாரு கணேஷ் மூர்த்தி. அனுபவம் வாய்ந்தவர், ஆனாலும் ஃபுல்லா வைடா போட்டாரு. வேற நடக்க போகுது. அதுக்கப்புறம் சேப்பாக்கு போக போறோம். பிரமாதமான பிக்கு. வைடுன்னு விடுவாருன்னு பார்த்தா இல்ல, பேட்டை வீசினாரு. 4 தொடர்ந்து 6. இது ஷெரான் பிளை 6 யானை பலம் கொண்டு அடிச்சிருக்காரு ரஹேஜா டவர். அந்த டக்குன்னு பாருங்க, அந்த பேட்டோட ஆங்கிளை மாத்தினாரு. ஏன்னா ரொம்ப க்ளோஸ் அது ஸ்வீப் பண்றதுக்கு. அதனால லைட்டா வந்து ஸ்கூப் பண்ணி விட்டுருக்காரு. அது ஷார்ட்டர் பவுண்டரி 56 மீட்டர் தான் இருந்து. மெதுவா வீசினாரு, அதுவும் பவுண்டரியை தேடி தான் போகும். 18 ரன் ஓவரா மாறியாச்சு. திருப்பூர் செமையா தொடங்கியிருக்காங்க. 45க்கு 0. என்ன செய்ய போறார்? லாஸ்ட் பால் ஷஃபிள் பண்ணி ஆட பார்த்திருக்காரு. ஆன் சைட்ல தட்டி விட்டுருக்காரு. காத்தோட அடிச்சிருக்காரு. அதன் காரணமாக 4 ரன்ஸ். பெரிய ஓவர். 5 ஓவர்ல 56 ரன்கள், விக்கெட் எடுக்காமல். இங்க இது சரியான ஷாட். கவர்ஸுக்கு மேல அடிச்சு விட்டுருக்காரு அமித் சாத்விக். என்ன டைமிங், பெர்ஃபெக்ட்டான எக்ஸிகியூஷன். அதுதான் இது ஷாட்டுங்க. என்ன ஷாட்டுங்க இது! அமித் சாத்விக் 2 பவுண்டரி ஆஃப் சைட்ல, 2 பவுண்டரியும் வேர்ல்ட் கிளாஸ். 2 4s இந்த ஓவர்ல சமையா டேக் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அமித் சாத்விக். வித்திருக்கு, ஆனா பவுண்டரியும் கிடைக்குது. சமையான ஷாட். மிட் ஆஃப்க்கு மேல 4 runs for அமித் சாத்விக் இருக்காரு. ஃபைனா தட்டி விட்டுருக்காரு. ஃபீல்டரால தடுக்க முடியாது. சும்மா ஜாலியா கேப் பார்த்து தட்டினாரு. ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. ரொம்ப ஈஸியா ரன்ஸ் வருது திருப்பூர் தமிழன்ஸுக்கு. அவரோட எதிர்பார்ப்பு இருக்கும். ரஹேஜா முட்டி போட்டு அடிச்சிருக்காரு. இன்னொரு 6. இவரோட பேட்டிங் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். அவரோட 3வது 6 டக்குனு 49க்கு வந்தாச்சு ரஹேஜா. ரொம்ப நல்ல விஷயம் இந்த ஷாட்ல என்னன்னா, அப்படியே ஸ்டில்லா இருந்தாரு. லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாரு, எங்க பந்து பிச் ஆக போகுதுன்னு. அதுக்கப்புறம் தான் அடிக்க போனார் அந்த ஸ்வீப் ஷாட்டை. முன்னாடியே பிளான் பண்ணல. ஷெரான் பிளை சூப்பர் 6 64 மீட்டர். ரஹேஜா இன்னொரு விஷயம் என்னதுன்னா அபி, வரைக்கும் ஒரு 100 பார்ட்னர்ஷிப் கூட வந்ததில்லை டிடிக்கு. அதுக்கு வயர் வச்சு ஓட்டுவோம். இங்க நிலா கேமரா ஒரு பட்டாசு வெடிச்சிருக்கு. எப்பா, லட்சுமி வெடி வெடிச்சா வெடிக்கிற சத்தம் வந்திருக்கு அமித் சாத்விக்கோட பேட்ல இருந்து. இவரும் 49க்கு வந்தாச்சு ஒரு 6ஓட. போட்டிக்கு போட்டி அடிக்கிறாங்க. அமித் சாத்விக் ஸ்லோவர் பாலோட ஆரம்பிச்சாரு. விவேக் ராஜ் பலார்னு ஒரு அரை அரைஞ்சாருங்க அந்த பந்தை. சூப்பர் இன்னிங்ஸ். மறுபடியும் 38 பந்துகள்ல நல்ல செலிப்ரேஷன். ஆண்ட்ரே ரசலுக்கு அப்புறம் இப்போ இவர் தான் பார்க்குறேன் அமித் சாத்விக். நேரா அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் வராரு. அபிஷேக் செல்வகுமாரால பிடிக்க முடியுமா? சூப்பர் கேட்ச். நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு அபிஷேக். ஏன்னா பவுண்டரி ரோப் பக்கத்திலேயே இருந்துச்சு. நல்ல விஷயம், அவர் வந்து ரொம்ப திரும்பிலாம் பார்க்கல. விவேக் உள்ள வரும்போது அமித் சாத்விக் 50 அடிச்ச உடனே இன்னொரு 6 அடிக்க முயற்சி. பட் 2-3 வாட்டி திரும்பி பார்த்துக்கிட்டாரு இந்த ரோப் எங்க இருக்குன்னு. அருமையான கேட்ச் எஸ் அபிஷேக். அண்ட் ஃபைனலி இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணியிருக்காங்க அமித் சாத்விக். 50 ரன்னுக்கு அவுட். 110க்கு 1. 8க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்க 7லயும் போடலாம்.
ஸோ அந்த 6 to 8ன்றது ஐடியலாக சொல்லாமல் ஐ திங்க் திருப்பி அதை பற்றி பேசலாம். ஒரு பவுண்டரி வந்திருக்கு, கொஞ்ச நேரமா அந்த பவுண்டரி ட்ரை ஆயிட்டு இருக்கு, சிங்கிள்ஸ் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது போயிடணும். ஷாமா ஒரு ஸ்ட்ரைக் 6ங்க பட்ட உடனே தெரியும். அனிருத் சீதாராம் ஒரு குவாலிட்டி பிளேயர் காமிக்கிறார், என்ன பண்ண முடியும் தன்னாலும் சொல்லிட்டு ஒரு எஃபர்ட்லெஸ் ஷாட் பர்ஃபெக்டா வந்தாரு. அங்கேருந்து ஒரு ரூம் கொடுத்தாரு, அங்கேருந்து ஆல் டைமிங் 6. இந்த ஷாட்டை கிரியேட் பண்ணாரு, ஸ்டம்ப் லைன்ல தான் இருந்தது, பட் நகர்ந்து வந்து அந்த எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல அடிச்சிருக்காரு. நிறைய முறை இவர் அந்த திசையில் அடிச்சு பார்த்துருக்கோம். மறுபடியும் கண்டினியூ பண்றார் அனிருத் சீதாராம். அவுட்டுங்க. அட்லாஸ் அந்த விக்கெட் எடுத்தாரு. பூமர் கோல்டன் விக்கெட். அங்க இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை நழுவ விட்டுருக்காரு அனிருத். நல்ல 6 அடிச்ச அடுத்த பால். இந்த ஃபாஸ்ட் டெலிவரி தான் போட்டாரு. பூமர் கோல்டன் விக்கெட். ஒரு மாதிரி பொசிஷன்லே இல்லை, சும்மா பேட்டை மட்டும் விட்டாரு. லீடிங் எட்ஜ் ஒரு கேட்ச். பட் இங்கே 17க்கு அனிருத் சீதாராம் காலி, 135க்கு 2. அச்சாருங்க 6 straight as an arrow. பாத்தீங்கன்னா ஹியூஜ் 6. இந்த வாட் த டாக்குங்க இவரு கலக்குறாருங்க. செம 6. அப்பா நல்ல டீசன்ட் பால், பட் செம ஹிட்டிங் இது. அடிச்சவனே தெரிஞ்சிருச்சுங்க அவருக்கு அது 6 போகுதுன்னு. பால் போற திசையை கூட பார்க்கல. இது நிறைய இந்த மேத்யூ ஹேடன் அடிச்சு நான் பார்த்துருக்கேன். அந்த பேட்டோட ஃப்ளோ மட்டும் பார்ப்பாங்க, பட் தரையை தான். திருப்பி இவனை பாருங்க. ஐயோ என்ன ஷாட். அங்க சாய் கிஷோர் ஸ்ட்ரெயிட்ல அடிச்சாதான் இவர் லாங் ஆஃப் மேல அடிச்சிருக்காரு. துஷார் செம கிளாசி பிளேயருங்க துஷார் ரஹேஜா. 150 வந்திருக்கு. ஸ்லாட்ல கொடுத்தாரு. இன்னைக்கு நிறைய ஷாட் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். பேட்டர் எஃபர்ட்லெஸ்ஸாக அடிக்கிறது, அதாவது பால் நல்லா வரவிட்டு நல்ல பொசிஷன்ல டக்குன்னு வந்துட்டு நல்ல யூஸ் ஆஃப் த ஹேண்ட்ஸ். அந்த 4ங்க, இது 4 இன்டென்ஷனலா தான் விளையாடினாரு. பால் ஸ்டம்ப் லைன்ல இருந்தது, நல்லா கிட்ட வரவிட்டு அந்த ஓபன் பண்ணி விட்டுருக்காரு. Kane inside out shot over covers boundary. செம்ம திங்கிங், செம்ம ஸ்மார்ட் கிரிக்கெட். அங்க போன பால் வந்து பேக் ஃபுட்ல லைட்டா தட்டி விட்டார். இந்த பால் வந்து ஃபீல்டரை தேடியே போகுது பந்து. விக்கெட். செல்வகுமாரனுக்கு ஈஸி கேட்ச். அண்ணே வந்த உடனே விக்கெட்னே சாட்சி விட்டீங்க. ஏன்பா இனிமேல் யாரை சாய்ச்சாங்க 200 வந்துடும் எப்படியுமே. இது பார்த்தீங்கன்னா சேலமே அவங்கள சாய்ச்சிட்டாங்க. ஷாட்டு நேராக போயிருக்கு தபக்குன்னு. பூமர் கோல்டன் விக்கெட். யாருன்னு பார்த்தோன்னா சாய் கிஷோர் வந்தார். ஒரு அதிரடியான ஒரு 12 ரன் 9 பந்தில் அடிச்சு போயிட்டே இருக்காரு. 88 ரன் மிஸ் ஆயிருக்கு. 164 for 3. ஒரு ரன் வந்திருக்கு முத்து. பட்டாசு மறுபடியும் பட்ட சவுண்ட்ல தெரிஞ்சிருச்சு தொலைதூரம் போக போகுதுன்னு. முகமது அலிக்கு 6. முகமது அலின்னு சொன்னாலே ஒரு நாக்கிங் பஞ்ச். அங்கே பாருங்க, ஸ்லாட்டு ஒரு காட்டு. அப்பா அச்சோனே தெரிஞ்சு போச்சுப்பா. ஃபிளாட் 6 அதுவும் ஒரு கல்லு காத்து அப்படின்னா கேட்கவே வேணாம். நல்லா போட்டாருன்னு இப்போ தான் சொன்னேன். மூக்கு மேல ராஜா, கீப்பர் ராஜன் வராரு. உண்மையிலேயே மூக்கு கீழவும் ராஜா தான். இப்போ மூக்கு மேல ராஜா, மூக்கு கீழே ராஜா. எப்பா இங்கே கேட்ச் பிடிக்கிறதுக்குள்ள பக்குன்னு இருக்கு எல்லாருக்கும். ஏன்னா காத்துல எங்கே போகுது, இங்கிட்டு போகுதா அங்கிட்டு போகுதான்னு தெரியாமல் நேரம் நகுல போய் சிக்கனா போல தான் இருக்குல்லே. ஆனால் செம்ம கேட்ச். இந்த மாதிரி உயரம் போச்சுன்னா கீப்பர் பக்கத்தில் இருந்தாருன்னா யாரும் பக்கத்துலேயே வராதிங்க. அவர் பார்த்துப்பாரு. சேஃப் ஹேண்ட்ஸ். அவரும் பார்த்துக்கலாம். ஒரு பார் தான் பிடிச்சாரு போத்தோம், ஆனால் பிடித்து விட்டாரு. அதுதான் ஸ்கோர் கார்டு சொல்லும். முகமது அலி நாக் அவுட் ஆயிருக்காரு 9 ரன்களுக்கு. 178க்கு 4 ஐடிடிடி. நல்ல வேலை. துஷார் ரஹேஜா இப்ப அவரும் அவுட்டா. மிட் விக்கெட் வராரு அத்னான் கான். சூப்பர் விக்கெட் விழுந்து விட்டது. பொய்யா மொழி அக்கவுண்ட்ல இன்னொன்னு. துஷார் ரஹேஜா சூப்பரா ஆடினாரு. செம இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ஏப்பா ஆனால் அவர் டேமேஜ் பண்ணிட்டார் ஆல்ரெடி. என்ன பண்ணணுமோ சேதாரம் செஞ்சுட்டு தான் போயிருக்காரு. நேராக செம்ம கேட்சுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கிரவுண்டில் நீங்கள் ஹை கேட்ச் வந்தாலே பக்குன்னு தான் இருக்குது ஃபீல்டர்ஸ்க்கு அப்படின்னு சொன்னோம். இருந்தாலும் அத்னான் கான் அட்டகாசமான காணா அந்த கேட்சை பிடிச்சிருக்காரு. 2வது விக்கெட் பொய்யா மொழிக்கு. துஷார் ராஜா 79 178 for 5.
மிஸ் ஹிட். இன்னொரு விக்கெட் கிடைக்க போகுது. ஃபீல்டர் இருக்காரு, பிடித்து விட்டார். நல்லா ஜட்ஜ் பண்ணார் கணேஷ் மூர்த்தி. பொய்யாமொழி அக்கவுண்ட்ல இன்னொரு விக்கெட். பொய்யாமொழி போட்டாலே விக்கெட்டா உழுதுப்பா. சொன்னா பாத்துறா 3வது விக்கெட்டு, பர்பிள் கேப்பு. நாங்கள் டீம் குவாலிஃபை ஆகலாம் கூட நான் வச்சுக்கிறேன் பாரு. அந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸில் விக்கெட் எடுக்கிறான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் நல்லா கேட்ச் பிடிச்சிருக்காங்க முத்தோ. எப்பவுமே பேட்டர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் திட்டர் போலரை பார்த்துருக்கோம், பேட்டரை பாராட்டின போலர் இவர் தான். மதிவாணன் அவுட் ஆயிருக்காரு ஒரே ரன்னுக்கு. 182க்கு 6. சாய்ச்சிட்டா ஆக்சுவலி குருசாகியே சாய்ச்சிட்டு. எப்போ மொதல் பால் அடடே, எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையிலையும் மண்ணள்ளி போட்டாங்க. ஆனா குருசாய்க்கு முதல் விக்கெட் கிடைச்சிருக்கு டிஎன்பிஎல் கரியர்ல. இதே மாதிரி 100 விக்கெட்டுகள் எடுக்க எனது வாழ்த்துக்கள். என்ன சொன்னா உனக்கு இந்த ஓவரில் 2 விக்கெட்டு வரணும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடணும் பார்த்தியா. முதல் வீடு வந்துச்சு நேராக லபக்குமா. எப்போ ஏப்பா நோ பால் செக் பண்ணாதீங்களா, அதெல்லாம் வேணாம் உள்ள போறீங்க. பரவாயில்ல, இவ்வளோ ரன்னு போனாலும் விக்கெட் எடுக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுது போலிங் சைடுக்கு. அவுட் ஆயிட்டாரு கணேஷ். 3 ரன்னுக்கு போய் கொழுக்கட்டை சாப்பிடலாம். போல் குருசாமி, காட் விவேக் ராஜ். 183க்கு 7. சாதா கிருஷ்ணன்ல ராதாகிருஷ்ணன் காட்டுங்க. ராதா செம்ம ஷாட் பா, வந்த உடனே 4. ரமேஷ்னா இனியும் அடிச்சாரு. ஏப்பா அந்த ராதாகிருஷ்ணன் மாதிரியே இருக்கானே. அதே இப்ப லெக் சைடு காத்தோட. ஆனா அங்க ஃபீல்டர் இருக்காரு அத்னான் கான். எந்த தவறும் செய்யல. குரு சாய் அக்கவுண்ட்ல இன்னொரு. முதல் விக்கெட் குரு ஹெல்ப் பண்ணாரு, 2வது விக்கெட்டுக்கு சாய் ஹெல்ப் பண்ணிருக்காரு. பரவாயில்ல, வந்ததுக்கு டபால்னு ஒரு பால் பவுண்டரி, ஒரு பால் விக்கெட்டு, 2 வீடு வந்துச்சு பாரு. 2 இதில் 3 பந்தில். பாட்டம் ஆஃப் த பேட் பாவம் அடிச்சோன்னே தெரிஞ்சு போச்சு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. இவர் ஆக்சுவலாக நல்ல கிரிக்கெட்டர். ஓப்பனிங் வர வேண்டியது கடைசியில் வந்திருக்காரு. எனிவே 8வது விக்கெட் அவுட்டு. 187 for 8. கேப்பா ஃபீல்டர் ட்ரை பண்ணுவார் நிச்சயமா. ஆனா ஃபுட்பால் ஸ்கில்ஸ் ஒர்க் ஆகல பொய்யாமொழிக்கு. அஜித் ராம் வந்தோடனே பவுண்டரி வந்திருக்கு. இது 5ஆம் பந்து. நல்ல பால், பேக் ஆஃப் லென்த். Yeah, I'm satisfied. Out. அவுட் டிசிஷன் வந்து விட்டது. அண்ணே விக்கெட் 4 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துட்டாரு இந்த ஓவர்ல குருசாய். சூப்பர் சேஸ். அந்த மீசியை முறுக்குங்க. அண்ணன் கெஞ்சிலாம் கேட்டுருவாரு போல. அமித் சாத்விக் பலமா விளையாடினாரு. 39 பால் 50 ரன்கள். பட் இந்த இன்னிங்ஸோட அந்த கொலாப்ஸுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 100 ரன் பார்ட்னர்ஷிப்லேயே ஒரு மாதிரி 200 வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனை கொடுத்துட்டாங்க 2 ஓப்பனர்ஸ். போலிங்கை பொறுத்த வரைக்கும் பொய்யாமொழி 3 for 30. குருசாய் நல்லா கடைசியில் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு. 3 for 33. இப்ப இந்த இன்னிங்ஸோட நட்சத்திர வீரர்கள் ஒருத்தரான அமித் சாத்விக் பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. 193 ரன்கள் தேவை சேலம். பட் இந்த சேஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி நட்டு விக்கெட். அபிஷேக் வந்தார், சென்றார். முதல் பந்துல ஒரு ரன் எடுத்தாரு. அதுவும் எட்ஜில் தான் அந்த ரன் வந்தது. அதுக்கப்புறம் இங்க எட்ஜில் நேரா ஸ்லிப்போட கரங்களில் சேஃபா வந்து ராதாகிருஷ்ணன் கேட்ச் எடுத்திருக்காரு. சோ முதல் விக்கெட் எடுக்கிறாங்க சேலம் இந்த சேஸ்ல. தைரியமா போட்டாரு. பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பவுன்ஸுங்க அந்த பால். இன்சூரன்ஸ் தேகோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மேட்ச். அங்க ராதாகிருஷ்ணன் அங்க பிடிச்சாரு. புவனேஸ்வரன் ஸ்ட்ரைக்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அந்த விக்கெட், இம்பார்ட்டன்ட் விக்கெட். அபிஷேக் விக்கெட் எடுத்திருக்கார் for 1-2 for 1. காத்துல போயிருக்கே, சரியா படல. அதன் காரணமாக 2வது விக்கெட் விழுந்த. விக்கெட் அல்லோடுக்கு தகுந்த மாதிரி இங்க 2வது ஓவர்லயும் 2வது விக்கெட் இங்க வீழ்த்தி ஆன் டாப் ஆஃப் திங்ஸ் திருப்பூர். சமையான ஸ்டார்ட் இது. பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட். தி பிக் ஹிட்டர் அத்தான் காரோட விக்கெட் வீழ்த்திருக்கார் நடராஜன். பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட். அங்க கண்டிப்பாகவே வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த ஃபோக்கஸ் இருந்தது நடராஜனுக்கு. அவர் அந்த வரும்போதே தெரியும் ஒரு விக்கெட் எடுக்கிற அந்த மோட்டிவ்ல தான் வந்திருக்காருன்ட்டு. அத்னான் கான் ஒரு மாதிரி ஆன் த அப்பாடிக்கு ட்ரை பண்ணாரு. பட் எல்லாம் ஒரு மிஸ் டைம் ஷாட். கான் ஃபார் 0, 4 for 2. இங்க 1 மணி நேரம் தான் ஸ்டேடியத்துக்கு. சாமா ஷாட் விஷால் வைத்யா அகைன்ஸ்ட் தி ரன் ஆஃப் ப்ளே. முதல் பவுண்டரி வந்திருக்கு இது. பட் ரன்ஸ் வரும். சமய பிளேஸ் பண்ணியிருக்காரு. அந்த கேப்ல கரெக்டா அடிச்சுட்டு இருக்காரு விஷால் வைத்யா. 2வது பவுண்டரி, தொடர்ச்சியான 2வது பவுண்டரி. ஸ்போர்ட்ஸ் தமிழின் பேக் போன் முத்து. முகமது அலி தாண்டிட்டாரா? இல்ல, சாய் கிஷோருக்கு ஈஸியான கேட்ச். வந்த உடனே ஒரு பஞ்ச். இது ராபின் பிஸ்டுக்கு நாக் அவுட் பஞ்ச். கிளம்பிட்டாரு அவரு. ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு முகமது அலி. நல்லா அழகா தூக்கிப்பட்ட ராபின் பிஸ்ட். அங்க பாக்குற ஒரு டர்ன் ஆடினாரு. பட் பால் நேரா வித் ஆம் போச்சு. பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட்.
அங்க சாய் கிஷோருடைய செகண்ட் கேட்ச். முகமது அலி ஸ்ட்ரைக்ஸ். பெஸ்ட் 3 அவுட் 17 for 3. மிஸ் ஹிட் தான். இன்னொரு விக்கெட்டா? எஸ், ஈஸி கேட்ச் நட்ராஜனுக்கு. ஒரே ஓவர்ல 2 விக்கெட் கலக்கிறாரு இங்க முகமது அலி. ஏங்க 10 ஓவர், அதாவது போன இன்னிங்ஸையும் சேர்த்தீங்கன்னா நானி 65 பால்ல 11 விக்கெட் விழுந்திருக்கு இந்த கிரவுண்ட்ல, இந்த பிட்ச்ல. கண்டிப்பா பிட்ச்ல எந்த விதமான தப்பும் கிடையாது. பேட்ஸ்மேன் இந்த மாதிரி அவுட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் நட்டு அங்க நல்ல கேட்ச். அங்க திருப்பியும் பார்த்தீங்கன்னா பால் வெளியே எடுத்துட்டு போனாரு விவேக். வெறும் ஒரு பெரிய கான்டாக்ட், பெரிய ஷாட்டுக்கு தான் போனாரே தவிர அது கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணல. ஸோ விவேக் ராஜ் பிக் ஹிட்டிங். விவேக் ராஜ் கான் ஃபார் 1, 19 for 4. இருக்கு. போல்டு ஓவருக்கு ஒரு விக்கெட் விழுது. அந்த மாதிரி தான் அஜித் ராம் கணக்குல இன்னொன்னு நல்லா ட்ரிஃப்ட் பண்ண உள்ள அப்படின்னு அவரே இண்டிகேட் பண்றாரு. அஜித் கெட்ஸ் ஷிஜித். பட் ஆம் பால் ஒண்ணுமே புரியல. பேக் ஃபுட்ல போய் ஆடணும்னு பார்த்தா ஷார்ட் பால் தான். பட் அஜித் ராம் எனி லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் இந்த பால் வந்து அவங்களுடைய ஃபேவரட் டெலிவரியா இருக்கும். பியூட்டிஃபுல்லா சொல்றாரு பாருங்க. அப்படியே உள்ள எடுத்துட்டு வந்தேன் அப்படின்றாரு அஜித். அங்க ஷிஜித் கான் உள்ள போறாரு. 1க்கு for 1 run, 22 for 5. நடராஜன் அவரை மட்டும் ஓட விடுறாங்க கிரவுண்ட்ல. ஓடினார் நெல்லையின் எல்லை வரை ஓடினார். அங்கு தென்காசி மாவட்டம் இருந்ததால் திரும்பி வந்து விட்டார். 7 over 28க்கு 5. சாய் கிஷோர் கூடிய விரைவில் இந்தியா காட்டுவாருங்க. அதாவது என்னன்னா ரெகுலரா ஏற்கனவே இந்த ஏசியா கப்ல ஆடினாரு, ஏசியன் கேம்ஸ்ல ஆடினாரு. பட் ரெகுலராகவே இந்தியன் டீம்ல இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. அம்மா ஷாட், ஃபுட் ஒர்க் சூப்பர். தனியா ஒரு ஷார்ட் பால், ஸ்லோ பவுன்சர் புல் பண்ணியிருக்காரு. கேப்ல பவுண்டரி. ராஜனோட பேட்ல இருந்தும் ஸ்ரீராம் ஃபென்டா பிரஸ் பண்ண யங்ஸ்டர் யாரு திருஷ்? ஓ பட் இங்க அப்பீல் ரொம்ப க்ளோஸா இருக்கும் and கொடுத்திருக்காரு விக்கெட். விஷால் வைத்யா இவர்தான் நம்பிக்கை இதுவரையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். பட் விஷால் வைத்யாவுக்கு எதிராக pitching in line, impact in line, wicket setting, original decision out, signal out. சேலம் ரிவ்யூ எழுந்தது மட்டும் இல்லாமல் விஷால் வைத்யாவோட விக்கெட்டையும் இழந்திருக்காங்க. இம்பாக்ட் கொடுத்தாரு, ஆனா கன்வெர்ட் பண்ண முடியல. 27 பந்துல 35, சேலம் 56க்கு 6. பேட்டிங் பார்க்கும்போது இன்ஃபேக்ட் அவர் வந்த ஒரு சூப்பர் ஷாட், அதை பத்தி பேசுவோம். ஹரிஷ் குமார் அரைஞ்சிருக்காரு. அந்த பாட்டு தான் ஒலிச்சிச்சு. வெறித்தனமான ஷாட் இது. ஹரிஷ் குமார் பெரிய ஷாட், சான்ஸ் இருக்கா? நல்ல முயற்சி, ஆனா தடுக்க முடியல. 6 காத்துக்கு எதிராக அடிச்சிருந்தாலும் அந்த இடத்துல ஒரு முயற்சி. ஃபீல்ட்ல அருமை பாட்ட 6 runs. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி வந்த ஒரு ஃபீல். அதாவது அவருக்கு என்னதுன்னா ஷாரான் பிளை சூப்பர் 6 வந்துருச்சு. யானை போல பலம் கொண்டு அடிப்பார் எப்பவுமே ஹரிஷ். அது ஓகே. பக்கத்துல ஒரு ஃபீல்டர் இருந்தாரு, மேபி அங்க ஃபிளிக் பண்ணலாமான்னு கடைசி நேரத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா கை தவறி அங்கேயே விழுந்துருச்சு. செம்ம எஃபர்ட், சூப்பர் எஃபர்ட். ஃபேஸ்லயும் டாமினேட் பண்ணது திருப்பூர் தான், சந்தேகம் மேல. இங்க டாமினேட் பண்ண நினைக்கிறாங்க. செம்ம ஷாட் ஹரிஷ் கிட்ட இருந்து. எங்கேயோ போயிருக்கிறது. அம்மா சமூகத்துக்கு போய் விழுந்து நினைக்கிற அந்த பந்து. சரியான ஷாட். தாமிரபரணிக்குள்ள முங்கி கிடக்க எடுத்துட்டு வாங்க அந்த பந்தை. இது ஷாரான் பிளை சூப்பர் 6. யானையின் பலம் கொண்டு அடிச்சிருக்காரு ஹரிஷ் குமார். தப்புன்னு ரீட் பண்ணார் லென்த்தை. ஷார்ட் பால் தான். நல்ல டீப்பா நிக்கிறாரு கிரீஸ்ல. அண்ட் சம பவர் பேக் பிளேயர் இவரு. ஹரிஷ் முடியும் உங்களால. அடிங்க. அடிச்சிருக்காரு. அங்கேயே அடிச்சிருக்காரு. காத்தோட சேர்ந்து அடிச்சிருக்காரு. பேக் டு பேக் 6. ஷாரான் பிளை சூப்பர் 6. யானையின் பலம் கொண்டு அடிச்சிருக்காரு. அதேதான் விஷ்ணு. அபிஷேக் தன்வர ஒரே ஓவர்ல 4 6 அடிச்சாரு. ஹரிஷ் குமார் அவரால முடியும். போன பால் ஷார்ட் பால் இருந்தாலும் இந்த பால் மேல வரும்ன்றதை எதிர்பார்த்தாரு. அவரோட ஆர்க்குக்கு வெளியில வைக்கணும்ன்ற முயற்சி. ஆனா சம டால் பிளேயர், பெரிய ரீச் இருக்கு. நெல்லை மக்களுக்கு கூடுதல் என்டர்டெயின்மெண்ட் தராரு ஹரிஷ் குமார். ஓகே சரி பாப்போம். 3வது பால் ஃபுல் டாஸ் இந்த வாட்டி. ஆனா நேரா கையில அவுட். ஐயோ சூப்பரான என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தாரு. இந்த முதல் 2 பால்ல 6 அடிச்சதுக்கு அப்புறம் விக்கெட்டை வீழ்த்தி இருக்கார் ஹரிஷ் குமார். ஹஸ் டு கோ. அதாவது பால் பிட்ச் பண்ணப்பெல்லாம் 6 போச்சு. ஃபுல் டாஸ் பால்ல கடைசியில் அவுட் ஆயிருக்காரு ஹரிஷ் குமார். இதுதான் விதியின் சதி. அமித் சாத்விக் முன்னாடி ஒரு கேட்ச் தவற விட்டாரு. இம்முறை எந்த தவறும் இல்ல. நல்லா ஜட்ஜ் பண்ணி பிடிச்சாரு. பந்து காத்தும் அதே திசையில தான் வந்துச்சு. அதான் வருத்தம் அவருக்கு. ஆனா பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாரு ஹரிஷ் குமார். அந்த எஃபர்ட்டுக்கு வாழ்த்துக்கள். தியா வேலை செய்யணும் குமார். ஹரிஷ் குமார் 32, சேலம் ஸ்பார்டன்ஸ் 94க்கு 7. ஷார்ட் பால், கேப்ல பவுண்டரி. ஷாமா அடிங்க 6ங்க. பட்ட உடனே தெரியும் எங்கேயோ போய் ஊந்துருக்கு.
சூப்பர் ஸ்ட்ரைக் அங்க பிரில்லியன்ட் ஹிட் அங்க ராஜன் கிட்ட இருந்து. ஏப்பா என்ன ஷாட் இது, அது நடராஜன் நீங்க அடிச்சது ராஜன் வர்சஸ் ராஜன். அதில் பார்த்தீங்கன்னா இவர் தான் ராஜராஜன். 76 மீட்டர் டபக்குன்னு போய் விழுந்திருக்கு. ஆன் போர்டு அவங்க. ஸ்லோயர் பால் பவுண்டரி பட்ட உடனே தெரியும். ஒரு பெரிய ஷாட்டுக்கு போனாரு. எட்ஜ் திக்கிஷ் அவுட் சைட் எட்ஜ். இன்னொரு பவுண்டரியா, பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரிஸ். ராஜன் 42க்கு வந்திருக்காரு. ஆடுங்க. ஐயோ பாத்தியா நீ சொன்னது வேற மாதிரி அடிச்சாருங்க. என்ன ஷாட் இந்த கடைசியில் வரணும் நல்லா ஆடுறாங்க. எப்பா இதுதான் நான் சொன்னேன். நீ பேட்டிங் எப்படி இருக்கு பாரு. விக்கெட்டு கடைசியில் வர பேட்ஸ்மேனு இந்த மாதிரி அடிக்கிறாருன்னா 6 அடிக்க சான்ஸ் இருக்கு. அச்சாருங்க 6ல இன் ஸ்டைலா, 6ல இன் ஸ்டைல்ல 50ங்க ராஜன். பிரில்லியண்டான இன்னிங்ஸ். ஒரு நல்ல கிரிக்கெட்டர் அங்க பாக்குறோம். விக்கெட் கீப்பிங் செம்மையா பண்ணாரு. 2017க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்பதான் ஆடுறாரு. ஆஃப்டர் 7 இயர்ஸ் வந்திருக்காரு. வந்துட்டு இம்மிடியட்லி அவருடைய பிரசன்ஸை வந்து காமிக்கிறாரு. ஏன் என்ன இத்தனை நாள் ஆட வைக்கலன்ற கேள்வியை கேட்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, உள்ள ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க, அவங்களும் கேட்குறாங்க. நீ பார்த்தனா போல்டு யார்க்கர் அந்த நடராஜன் தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். கடைசி பால் நட்டு அந்த யார்க்கரை போட்டாரு. ஸோ ஒரு விக்கெட்டை பிரில்லியண்டாக போட்டிருக்காரு. ஸோ ஒரு நல்ல வெற்றி திருப்பூர் தமிழன்ஸுக்கு. 51 ரன் வித்தியாசத்தில் ஒரு சூப்பரான வின்னு. சேலம் ஸ்பார்டன்ஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இனிமேல். அஃபிஷியலி சேலம் ஸ்பார்டன்ஸ் அவுட். பெரிய டோட்டலில் சேஸ் பண்ணும்போது ஸ்டார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ட் வாஸ் நாட் தேர். விஷால் வைத்தியா இம்பாக்ட் பிளேயராக வந்து ஒரு ஸ்லோ இன்னிங்ஸ் பிக் சிக்ஸஸ் அடிச்சாரு. போலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. முகமது அலி அவர் தான் பிக் ஆஃப் த பவுலர்ஸ் நம்ம சொல்லி ஆகணும். 3 for 10 எக்கானமி 3.33ன்றதுனால கலக்கலான ஒரு போலிங் போட்டிருக்காரு. கடைசியில் நட்டு ஒரு 2 for 30, அஜித் ராம் ஒரு 2 for 21. கலெக்டிவாக ஒரு செம போலிங் கொடுத்துருக்காங்க.